ஒரு பச்சை தாடை எலும்பு என்பது மதிக்கப்படாத ஒன்று, காய்ந்து போன ஒரு எலும்பு, அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஆனால் கர்த்தருடைய அபிஷேகம் அந்த பயனற்ற ஒரு பொருளின் மீது இறங்கும் பொழுது அந்த பொருளுக்கு ஒரு தெய்வீக வல்லமை உண்டாகிறதா இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். அதே போல இதுவரைக்கும் நீங்கள் அப்படிப்பட்ட காரியங்கள் என்னுடைய ஊழியத்திலே எனக்கோ மற்றவர்களுக்கோ இல்லை என்கிற ஒரு நம்பிக்கை உங்களுக்கு இருக்கும். ஏனால் நான் சொல்லுகிறேன், இந்த வார்த்தையின்படி எப்படி அந்த பச்சை தாடை எலும்பை கண்டு அதை எடுத்து 1000 பேரை அவன் கொன்று போட்டானோ, அப்படியாக தேவனுடைய அபிஷேகம் என்கிற ஒரு வல்லமையினாலே 1000 பேர்களை அசைக்கத்தக்கதாக, அவர்களுக்கு முன்பதாக அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்து அவர்களை பிரமிப்பூட்டத்தக்க ஒரு பெரிய அபிஷேகத்தின் ஆவியானது உங்கள் மேல் இப்பொழுது இறங்கி கொண்டிருக்கிறது. கர்த்தாவே, உமக்கு நன்றி செலுத்துகிறேன்.